சார், இந்த பத்திரிக்கையாளர்களுக்கும் சினிமா நட்சத்திரங்களுக்கும் உடைய மோதல் அப்பப்போ வெடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறது, அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு. இப்போ சமீபத்தில் கூட அப்படி தான் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பெண் அப்படிங்கும்பொழுது நம்ம கொஞ்சம் கவனமாக பேசணும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இதே நேரத்தில் அந்த இடத்தில் வேற ஒரு நடிகர் இருந்தாருன்னா அது வாதமாக மாறும். அது பெருசாக ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சம்பவம் சொல்கிறேன். விவேக் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சார். மாமுருகன் ஒரு பழைய பத்திரிகையாளர். அவர் ரொம்ப பெரிய பத்திரிகைகள்லாம் ஒர்க் பண்ணவர். இதயம் பேசுகிறதுலாம் ரொம்ப முக்கியமான ஒரு நிருபராக இருந்தவர், ஆசிரியராகலாம் இருந்தார். அவர் வந்து என்னவோ அவருக்கு விவேக்கை பிடிக்கலையா என்னன்னு தெரியல. அவர் என்ன சொல்லிட்டாரு, சார் எங்கள் வீட்டில் வந்து உங்கள் காமெடியை போட்டாலே திட்டுறாங்க சார், முதல்ல மாற்றுங்க, அவரெல்லாம் ஒரு காமெடியனா, அவர் அசிங்கமாக இருக்குது அவரை பார்க்குறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டார். ப்ரெஸ் மீட்டில் அப்படியே நேராகவே சொல்கிறாரு. ஓகே. விவேக் முகம்லாம் அப்படியே சுருங்கிருச்சு. என்ன இருந்தாலும் அன்றைக்கி விவேக் டாப்பில் இருக்கார். விவேக்கு வடிவேலு 2 திமுக அண்ணா இவங்க மாரி ஓடிக்கிட்டு இருக்கு அன்றைக்கி. அப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டாரு. எனக்கு கூட தான் உங்கள் மூஞ்சி பார்க்குறதுக்கு பிடிக்கல, அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, அதுக்காக நான் வெளிப்படையாக உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? நீங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லி தானே ஆகணும், கேளுங்க அப்படின்னாரு. இவருக்கும் ஒரு நிமிஷம் துணுக்குன்னு ஆகி போச்சு, என்னடா இப்படி திரும்ப கேட்டாரே நம்மளை அப்படின்ட்டு. ஆனாலும் அது பெருசாக எடுத்துக்கல. இவர் சண்டை போட்டார், அவர் சண்டை போட்டார், அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டாங்க. சூடாக அந்த டைம்லேயே முடிஞ்சு போச்சு. சூடாக அதே மாதிரி முடிஞ்சிருச்சு. அது மாதிரி இது நடக்கும்னா நடக்காது. ஏன்னா அந்த இடத்துல இருப்பவர் ஒரு பெண். நீங்கள் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது. அவங்க ஒரு பெண் இன்றைக்கி சினிமாவுக்கு வரும்பொழுது எவ்வளோ பெரிய போராட்டங்களை கடந்து வருதுங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு நீங்கள் சினிமாவுக்கு போகிறத விட நவீனமயமாக்கிட்டோம், யார் வேணாலும் எந்த வேலையும் பார்க்கலாங்கிறது இருந்தால் கூட சினிமாவுக்கு ஒரு பெண் வரும்போது அந்த குடும்பம் அனுமதிக்காது. அங்கே போனால் அது இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அது சொந்தக்காரங்களை பார்க்கணும், அப்படி இப்படின்னா 1000 முட்டுக்கட்டையில் போடுவாங்க. அங்கேருந்து ஒரு பெண், அதுவும் ஒரு சின்ன பொண்ணு, ஓகே, அவ்வளோ போராடி ஒரு இடத்துக்கு வரும்பொழுது முடிஞ்சால் நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணணும், இல்லைன்னா ஒதுங்கிடணும், அவ்வளோதான். அதுதான் இந்த விஷயத்தில் நான் பார்த்தது. நிறைய கேள்வி கேட்க நமக்கு சுதந்திரம் இருக்குது. நல்ல நடிகர்கள் வரும்பொழுது அவங்களோட சண்டை போடுங்க, சரியாக நடிக்கலைன்னு சொல்லுங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நடிகைகள் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறது தான் சரியாக இருக்கும்.